இந்த காளான் டப்பாவை கீழே தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பணியார கம்பியை சூடுபடுத்திக்கிட்டு இந்த டப்பாவில் ஒரு 4-5 ஓட்டையை போட்டுக்கோங்க. இப்போ ஏன் நம்ம இந்த ஓட்டையை போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம வெந்தயத்தை போட்டு வெந்தயக்கீரையை வளர்க்க போகிறோம். இந்த டப்பாவில் மண் எடுத்து போட்டுக்கலாம். மண் எடுத்துகிட்டு வாடான்னு என் மகன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா ஓட மணலை அள்ளிட்டு வந்துட்டாரு. அதுலேயும் நல்லா தான் வருது. மண்ணை நிரப்பிக்கோங்க. மண்ணை நிரப்பிட்டு வெந்தயத்தை எடுத்து இதில் போடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காகவே இந்த டப்பாவை இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிடலாம். இது மாதிரி 3 டப்பாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா 10 நாளில் வெந்தயக்கீரையை நீங்கள் அறுவடை பண்ணி ஒரு வேளைக்கு வெந்தயக்கீரையை நம்ம கடைஞ்சிக்கிறலாம். வீட்டு யூஸுக்கு ஆயிக்கிறோம். சுத்தமான வீட்டிலையே நம்ம அறுவடை பண்ண வெந்தயக்கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்ற எல்லா கீரையும் கிடைக்கிது, இந்த வெந்தயக்கீரை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2 நாள் கழித்து திரும்ப ஒரு 3 டப்பாவை வெந்தயத்தை இப்படி போட்டு வச்சோம்னா நமக்கு ரெகுலராக வெந்தயக்கீரை நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் வீட்டு உபயோகத்துக்கு. கஸ்தூரி மேத்தியும் நான் இதிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு வச்சிடலாம். வெந்தயக்கீரை ரொம்ப குளிர்ச்சி. வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப இந்த வெந்தயக்கீரை ரொம்ப அந்த கசப்பு தன்மை அவங்களுக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் போட்டு 6வது நாள்
மேலே என்னடா அப்படி கருப்பு கருப்பாக இருக்குன்னு பார்ப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயத்தோட தோல் தான் அது. மேலே தொட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வெந்தய கீரோட வேரை மட்டும் பிச்சுட்டு தண்டோடு நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இலையை மட்டும் பறித்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்டில் தான் சத்து அதிகம். அது எந்த கீரைனாலும் சரி, இளந்தண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. முத்தின தண்டுன்னா கொஞ்சம் நமக்கு நாராக இருக்கும், சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும். இளந்தண்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு அது தெரியறதில்ல. அந்த வேர்களையும் 2-3 நாள் காய விட்டு திரும்ப வெந்தயக்கீரை நம்ம போடும்போது அதுக்கு உரமாக அது மாறிடும், காஞ்சி உரமாக மாறிடும். திரும்ப நம்ம வெந்தயக்கீரை அதை போட்டு வளர்க்கும்போது அதுக்கு உரமாக அது ஆயிரும். ஒரு டப்பா கீரையை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்ச 2 டப்பாவை இன்னொரு நாள் பயன்படுத்திக்கலாம். பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி ரெண்டு தக்காளி, 2 வரமிளகா சேர்த்து கொதிக்க விடலாம். கொதி வந்ததும் 2-3 தடவை அலசி வச்ச கீரையை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தோலாக அதில் மிதக்குது பாருங்கள், அதனால தான் 2-3 தடவை அலசிட்டோங்க. வாணலியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி கீரையில் கொட்டி பருப்பு மத்தால் நம்ம கடைஞ்சிக்கிட்டால் அந்த டேஸ்ட்டே வேறு. பல்ஸ் முருளை வச்சு கீரையை மிக்சியில் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறாங்க. அந்த டேஸ்ட்டு வேறு, நம்ம பருப்பு மத்தால கடையிற அந்த டேஸ்ட்டே வேறு தான். பருப்பு மத்தி இல்லாதவங்க வேறு என்ன செய்ய முடியும், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் முள்ள 2-3 தடவை விட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக அந்த கசப்பு இருக்கும், ஆனால் அந்த கசப்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோவங்காயை வதக்கிக்கிட்டு இருக்கேன். வாழைக்காயை சீவி சிப்ஸ் போட்டுக்கலாம்.
இன்றைக்கான மெனு வெந்தயக்கீரை, வடித்த சாதம், வாழைக்காய் சிப்ஸ், தயிர், கோவங்காய் பொரியல். கஸ்தூரி மேத்தியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரையை நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கஸ்தூரி மேத்தி ரெடி. இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்களும் இந்த நாள் என்னோட சேர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட சூப்பரான அப்டேட்டோட திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். நல்லதையே பேசுவோம், நல்லதையே கேட்போம், முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதையே செய்வோம், நேர்மறை எண்ணங்களோடு இருப்போம்.